2000ல 6 லட்சம் கோடி நம்மள மாதிரி மக்கள் கிட்ட இருந்து பறிபோயிருக்கு. எதனால? .com பபிள்னால. .com பபிள்னா என்ன? எப்ப இன்டர்நெட் நல்ல பூமாக ஆரம்பிச்சதோ அப்ப நிறைய கம்பெனிஸ் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.com, eBay.com, இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி நிறைய .com கம்பெனிஸ் வந்துச்சு. இன்டர்நெட்லால நிறைய கம்பெனிஸ் பூம் ஆக போது, இன்டர்நெட் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் யோசிக்காம, இன்வெஸ்டிகேட் பண்ணாம, ரிசர்ச் பண்ணாம .com அப்படிங்கிற கம்பெனி எல்லாத்து மேலேயும் அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த நிறைய கம்பெனிஸ் உண்மையிலே உள்ள ஒன்றும் வர்த்து கிடையாது. அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மூடிட்டாங்க. இப்போதைக்கு சர்வை பண்ணி இன்னமும் மார்க்கெட்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 கம்பெனிஸ் Amazon.com, eBay.com. இந்த மாதிரி நிறைய பேரு .com இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 லட்சம் கோடி. செம்ம பெரிய அமௌண்ட் இல்ல? இதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? பேராசை தான் காரணமா? அப்படி பேராசை தான் காரணம் அப்படின்னா நான் சொல்ற எக்ஸாம்பிள கேட்டுட்டு நீங்க பேராசையா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம 16th சாப்டர் ஆஃப் தி புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 10 பேரு, உங்க மீதி இருக்கிற 9 பேரும் ஒரு இடத்துல வாங்குறாங்க, பிளாட்ஸ் வாங்குறாங்க. ஒரு 3 மாசம் ஆகுது, நீங்க மட்டும் வாங்கல. 3 மாசம் ஆன உடனே அந்த பிளாட்டோட ரேட்டு நல்ல பயங்கரமா ஹைப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? அட, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கிட்டாங்களே, நம்மளும் அதை வாங்கணுமே, வாங்காம இருந்தாதானே முட்டாளா தெரியும், வாங்கினா அவங்கள மாதிரி நம்மளும் ஸ்மார்ட் ஆயிடுவோமே அப்படின்னு நினைச்சு அவரு இல்ல நீங்க அந்த இடத்துல பிளாட் வாங்குறீங்க. ஒரு வருஷம் பொறுத்து ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பேராசைனால அந்த இடம் வாங்கினீங்கன்னு சொல்றதா, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கி அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிளாட்டோட விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சோ ஸ்மார்ட் மூவ், ஸ்மார்ட் டிசிஷன் என்ன, அவங்கள மாதிரியே நம்மளும் அந்த இடத்துல வாங்குறது. கரெக்டா? அதை தான் நம்ம அங்க செஞ்சிருக்கிறோம். ஆனா பின்னாடி அந்த சொதப்புனதுக்கு அப்புறமா நம்ம பாக்குறப்ப பேராசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம டெசிஷன் எடுத்தப்ப நம்ம பேராசையின் காரணமாக எடுத்த மாதிரி இருந்தாலும் that was a smart decision. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பணம் நிறைய சம்பாதிக்கணும். அதனால அத பேராசைன்னு ஒரு தப்பான ஒரு விஷயமா பார்க்காம ஸ்மார்ட் மூவ், ஸ்மார்ட் டிசிஷனா பார்க்கிறது தான் நல்லது. அந்த டைம்ல நம்ம அந்த மாதிரி ஸ்மார்ட் டிசிஷனா பார்த்து தான் அந்த இடத்த வாங்கி இருக்கிறோம். பட் இப்ப அது சொதப்பிடுச்சு. ஏன் சொதப்புது? ஏன் .com பபிள் வந்துச்சு? இதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மூலமா நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்குமே சென்னை போகணும். 3 பேருமே பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கோல் ஒண்ணுதான், பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போகணும். ஒருத்தருக்கு நிறைய டைம் இருக்கு. அவர் வீட்டில இருந்து நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். அங்க இருந்து பொறுமையா ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போகலாம். இன்னொருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல பஸ்ஸை பிடிக்கணும். ஆனா அவருக்கு டைம் இல்லை. சோ என்ன பண்றாரு? நடந்து போல ஒரு ஆட்டோவை பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு அந்த பர்டிகுலர் டைம்டு பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போறாரு. இன்னொருத்தருக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், ஒரு பர்டிகுலர் டைம்ல சென்னையில இருக்கணும். அவரு ஆட்டோல போயிட்டு பஸ்ல ஏறி போனாலாம் செட் ஆகாது. சோ அவர் என்ன பண்றாரு? காரை எடுத்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து சென்னை போயிடுறாரு. இந்த 3 பேருக்குமே கோல் ஒண்ணுதான், சென்னை போகணும். ஆனா அந்த டைம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? 3 பேருக்குமே வேற வேற டைம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, இங்க 3 பேருக்கும் ஒரே கோல். எனக்கு ஒரு கோல் இருக்கு, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு கோல் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு கோல். நான் பாண்டிச்சேரி போகணும், நீங்க திருச்சி போகணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை போகணும். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ், நிறைய டைம். உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, எனக்கு ஒரு டைம். என்னோட டைமும் உங்க டைமும் ஒண்ணு கிடையாது. எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ அதனால நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா நீங்களும் அங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது.
எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பஸ்ல ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ல போக முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல சென்னைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டைம் இருக்கு, ஒரே பணம் டைட்டா இருக்கு, அந்த நேரத்தில் நான் கார்ல சென்னைக்கு போக முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட், ஒரு டிமாண்ட் இந்த லைஃப்ல ஃபினான்ஷியலி. ஸோ நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாரும் இதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை செய்யக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி செய்யணும். இப்ப இந்த யாஹூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயங்கர பெரிய கம்பெனியா இருந்துச்சு. பட் இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்லை. அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யாஹூவோட ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $10 வச்சுக்கலாமே. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டே ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை வாங்குவாங்க, வாங்கிட்டு 1 மந்த் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் வந்து அதை வித்துருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை வாங்கி அப்படியே வச்சிருப்பாங்க 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம், அப்பதான் வந்து காம்பவுண்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட். இப்ப இந்த யாஹூக்கே நம்ம திரும்பி வரலாம். $10 ஒரு ஷேர்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல யாஹூ வந்து அதோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, நினைக்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் $10 வாங்கிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அதை ஒரு $15 ஆன உடனே அதை வித்துறது. இப்போ என்ன ஆகுது, அதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. நிறைய பேர் $15 வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த 15 20 20க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ 20ல இந்த வாங்கினவங்க வித்துடுறாங்க. இந்த மாதிரி அதோட ஒரிஜினல் வேல்யூவே $10 தான். ஆனா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால அப்படியே வாங்கி 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 பிரைஸ் நினைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இங்க ப்ராப்ளம் நடக்கல, இனிமேதான் ப்ராப்ளமே நடக்க போகுது. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய ப்ராஃபிட் பண்றதை இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பாக்குறாங்க. அட என்னடா இது, நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கிறோம், ஆனா இவங்க எல்லாரும் குறைஞ்ச டைம்ல நிறைய ப்ராஃபிட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் ஷார்ட் டேர்முக்கு மாறுறாங்க. இப்படி ஷார்ட் டேர்முக்கு மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் $10 தான், அது $1000 $1500 போயிட்டே இருக்கு. ஆக்சுவல் ஸ்டாக்கோட வேல்யூ ஒன்லி $10. ஆனா இவங்க மட்டும் அதை ஏத்திக்கிட்டே போறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அது கொலாப்ஸ் ஆகுது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு மார்க்கெட் சொதப்புது. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே வேற. அவங்களுக்கு உண்மையாவே இந்த பொருளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு they are not bothered. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இத்தனை வருஷமா நான் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதை அவங்க நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா இருக்குமா, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குமா, கம்பெனியோட சிஇஓ யாரு, இந்த கம்பெனியோட விஷன் என்ன, அவங்களோட ஸ்கோப் என்ன, இப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது $10 வாங்கணுமா, 15 ஆச்சா, $5 ப்ராஃபிட் முடிஞ்சது. $20 வாங்கணுமா, $30 ஆச்சா, வித்துரு, $10 ப்ராஃபிட். இது மட்டும்தான் அவங்களோட ஸ்கோப்பா இருக்கும். இப்ப இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட கோலை விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பணம் பண்றதை பார்த்து இவங்களை காப்பி பண்ணதுனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவங்க இதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க, அதனால நானும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. உண்மையாவே நம்மளோட சொல்யூஷன் என்னன்னா, நமக்கு என்ன வேணும். எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னோட படிப்பு இது, என்னோட வருமானம் இது, இதுக்கு நான் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ எனக்கு தேவைப்படும், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் செலவு. ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு முதல்ல புரிஞ்சு, உங்களோட கோல், ரியலிஸ்டிக்கான கோல் என்னன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்க மட்டும் அவன் சொல்றான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க
ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிச்சிருப்போம், ஆனால் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸே வேற. ஸோ இந்த 16th சாப்டரோட கண்டென்ட் என்னன்னா, நமக்கு என்ன வேணும், நம்மளோட சில பேருக்கு 20 வருஷம் பொறுத்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு எனக்கு என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்கு இன்னும் 8 வருஷத்துல, ஸோ 8 வருஷம் பொறுத்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இன்னும் சில பேருக்கு திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட். அப்பாவுக்கு மெடிக்கல் செலவு, ஸோ நான் அதுக்காக சீட்டு கட்டுறேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. யாரும் யாரையும் காப்பி அடிக்க தேவையில்லை. நமக்கு என்ன வேணுங்கிறத ஹோம்ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு இணையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் நம்ம பண்ணணும். மற்றவங்க பண்றாங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வேற, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம காப்பி பண்ணி சொதப்பினதுக்கு அப்புறமா ஐயோ சொதப்பிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாம இருக்கலாம். ஸோ வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க உங்க லைஃப்ல யாரையாவது பார்த்து அவங்க செய்யறாங்க, அவங்க கார் வாங்கியிருக்காங்க அதனால நான் கார் வாங்கணும், அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க அதனால நான் வீடு கட்டணும் அப்படின்னு உங்களோட சேவிங்ஸை எல்லாத்தையும் அழிச்சு மற்றவங்களுக்காக நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இந்த வீடியோல நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் 17th சாப்டர் படிச்சுட்டு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய்.